நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூக ஆர்வ இளவரசன் பேசுகிறேன். நம்ம இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா கூத்தங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா மின்கசிவு ஏற்பட்டு இவங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக எல்லாமே எரிஞ்சு சேதமாயிருச்சு. இவங்களுடைய உடைமைகள் எதுவுமே இல்லை, போட்டுக்கிற துணி இல்லை, சமைக்கிறதுக்கு சமையல் பாத்திரம் எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கான வசதி எதுவுமே கிடையாது. நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இவங்களுடைய செய்தி பார்த்தேன். இந்த மாதிரி வீடு எரிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உணவுக்கு இல்லை, போட்டுக்கிற ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு செய்தி பார்த்துருந்தேன். நம்ம யூடியூப் சேனல் தாய்மலை சேனல் மூலியமாக இவங்களுக்கு உடனடியாக இந்த பசங்க 2 பேர், தம்பி ஒருத்தர் இன்னொருத்தர் வெளில போயிருக்காரு. அவங்க அப்பா அம்மா அவங்க 2 பேரும், அந்த அம்மா வந்துட்டு ஊருக்காரங்க. இவங்களுக்கு வந்துட்டு 2 செட்டு துணி வாங்கியிருக்கிறோம். ஐயாவுக்கு தேவையான கைலி சட்டை, அம்மாவுக்கு சேலை, தம்பிகளுக்கு வந்துட்டு லோயர் டிஷர்ட்டு நம்மளால் முடிஞ்சதுக்கு வாங்கிட்டு வந்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 1 மாதத்துக்கு தேவையான அரிசி, மளிகை ஜாமான், கொஞ்சம் காய்கறி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். இந்த செய்தி வாட்ஸ்அப்பில் தான் நம்ம பார்த்தோம். பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா ஒரு வீடு எரிஞ்சு போய் அவங்க வந்துட்டு ஒரு மரத்தடியில் இருக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடு ரொம்ப சேதமடைஞ்சு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நான் உள்ள நுழைஞ்சு பார்த்தேன், எல்லாமே டிவி எல்லாம் வச்சுருந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் தான். அப்படி இருந்தும் இந்த வீட்டில் வந்து தீ பிடிச்சி எரிஞ்சு இவங்க இன்றைக்கி வந்துட்டு எந்த ஒரு உதவி இல்லாமல் நிற்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்த்த உடனே. அதனால் நம்ம உடனடியாக வந்து ஏதாவது உதவி செய்யணுமே அப்படின்றதுக்காக நம்மளுடைய சொந்த செலவில் ஒரு 7000 ரூபா மதிப்புள்ள அரிசி, மளிகை ஜாமான், உங்களுக்கு காய்கறி, அப்புறம் ட்ரெஸ்ஸு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். இது எப்படி நடந்தது? இப்படி எப்போ நடந்தது? சனிக்கிழமையா? 4 மணிக்கு காலையில் 4 மணியா சாயந்தரம் 4 மணி? எப்படி ஆச்சு? இப்படி வெளியில் மாட்டுக்கு வைக்கலி போட்டு வந்தேன். அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டு வைக்கல் அடி போட்டுக்கிட்டு நான் வந்தேன். கருவை வடை இருந்துச்சு. அந்த ஆக்கில் சன்னல் மேலே நெருப்பு மாதிரி எரிஞ்சிச்சு. அந்த பக்கமா? அந்த சன்னல்ல அந்த ஆக்கில் பக்கத்தில் கூப்பிட்டு ஆனால் தண்ணி அடி ஊற்றினா அமரவே இல்லை. அப்புறம் உயரை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினாலும் அமரவே இல்லை. இதெல்லாம் உள்ள நடந்தது. உங்களோட ஆதார் கார்டு, இந்த மெயின் இதெல்லாம் தம்பி படிச்ச சர்டிஃபிகேட் அதெல்லாம் பத்திரமா இருக்கு. சரி, அது வரைக்கும் சந்தோஷம். உங்க ட்ரெஸ் எல்லாமே எதுவுமே இல்லை. பாத்திரம் எல்லாமே பாத்திரமா எந்த ஒரு பொருளுமே இல்லை. மகளிரில் இருக்கிறது பாத்திரங்களை அப்படியே ஒட்டிடுச்சு. வீடு கட்டி எத்தனை வருஷம் இருக்கும்? இது 30 வருஷம் இருக்குங்க. 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. கவர்மெண்ட் வீடு தானே? என்றும் மக்கள் சேவையில் சமூக ஆர்வலர் இளவரசன். இந்த உதவி என்னுடைய சார்பாக, என்னுடைய யூடியூப் சேனல் சார்பாக இவங்களுக்கு நான் உதவி செஞ்சுருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் நம்ம கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் நம்மளால் உதவி செய்ய முடியுது. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. ஏதோ உதவினா எனக்கு ஃபோன் பண்ணிங்க. தம்பியுடைய நம்பர் இருக்குது, எனக்கு உதவி அடிங்க. ஏதாவது தேவைன்னா கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செய்கிறேன். இது இப்போதைக்கு நல்லா முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருக்குறேன். சாப்பாடு நல்லா அரிசி எடுத்துருக்கிறேன், காய்கறி கொஞ்சம் இருக்குது, மளிகை ஜாமான் இருக்குது. சமைச்சு அப்படி சந்தோஷமா இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழி கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரத்தில் ஏதாவது நடக்கும். அதுக்கு இறைவனை எப்பவும் துணை இருப்பார். கண்டிப்பாக நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு நேரம், நமக்கு ஒரு நேரம் நம்ம இப்படி நடந்திருக்கு, நமக்கு உயிருக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா அதுவே நம்ம பெருசாக நினச்சிக்கிறணும். ஏன்னா என்ன சொல்கிறது, யாருக்கு என்ன நடக்குதுன்னு எப்போ நம்ம சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம நகர்த்துதோ அது மாதிரி நம்ம நகர்த்தி போயிடணும். அதனால ஒன்றும் சங்கடப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. என்னால் முடிஞ்ச உதவி பண்ணியிருக்கேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்களா?